2 முழு கோழி கட் பண்ணி KFC பண்ண போகிறோம். வாங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா KFC சிக்கன் பண்ணலான்ட்டு நாங்கள்லாம் சேர்ந்து 2 முழு கோழி வாங்கின்னு ஆற்றுக்கு ஏற்றின்னு போயிட்டுங்க. 2 கோழி கட் பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. ஆறு பக்கமே இருந்ததுனால தண்ணி வசதி நல்லா இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. கோழியை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. KFC சிக்கனுக்கு ஆகிற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ண கோழி பீஸுகளே கீழே போட்டுனுங்க. அப்போ தான் மசாலா தடவைனா உள்ளே போய் நல்ல டேஸ்ட்டு வரும்ன்றதுக்காக. அடுத்ததாக KFC சிக்கனுக்கு தேவையான மசாலா பேக்கெட்டெல்லாம் அறுத்துன்னு இருந்துங்க. கரம் மசாலா, தனியா பவுடர், சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு யூடியூப்ல வந்து சொல்லுவாங்க. இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டைம் எடுத்துக்குது. தேவையான அளவுக்கு உப்பு. அது ஜாஸ்தியாக போட்டால் ஆயிரம் தப்பு. அடுத்ததாக மசாலாலாம் ஒரு கிண்ணத்தில் கொட்டினே கலக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டுங்க. தண்ணி சேர்க்கலை. இதில் மேக்னேட் ஆகிறதுக்கோசம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்து கொஞ்சம் ஆரஞ்சு புளிப்பாக சொல்ல ஆல்ரெடி தயிர் போட்டு ஒரு எலுமிச்சம் பழம் ஒன்று அறுத்து புழிஞ்சு விட்டுணுங்க டேஸ்ட்டுக்காக. நாங்கள் KFC சிக்கன் ட்ரை பண்ணுறதுனால கட் பண்ண கோழி பீஸுகளில் KFC அப்படின்னு எழுதுனுங்க. ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். KFCக்கான மசாலா ஐட்டம் ரெடி. KFC ஃப்ரை பண்ணால் எண்ணெய் ஊற்றி பாருங்க. நாளைக்கு ஊற்றுற முன்னே ஆல்ரெடி ஊற்றிட்டு தான் இருக்குது. ஊற்றிட்டு காண்றான். அடுத்ததாக KFC சிக்கனுக்கு மேலே கிறிஸ்பினஸ் வரதுக்காக மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு, பெப்பர் பவுடர் அதெல்லாம் சேர்த்துக்கணுங்க. இந்த யூடியூபர் சொல்லுமா இல்லையா நான் கேட்டேன். சரி இது வாய் கழிப்பெல்லாம் இருக்காருப்பையா. சோள மாவு, வருஷம் ஊற்று சிவாஜி. இதில் ஊற்றி பாரு. அந்த சிங்கில் ஊற்றணும். இப்படி ஆத்தா நான் இப்படி மொட்டை மாடிக்கிறதுக்கூட கீழே ஊற்றிட்டாலும் முட்டை உடச்சி ஊற்றினுங்க டேஸ்ட்டுக்காக. என்ன காஞ்சிடுச்சுன்னு எப்படி செக் பண்ணுறது? காஞ்சி போட்டால் சறுக்குன்னு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி இல்லாமல் உடனே இழுத்துரும். சின்னதாக வரும்.
எண்ணெய் காஞ்சினா அப்புறம் மசாலா தடவி நல்லா ஊற வச்ச கோழி பீஸ் எடுத்துன்னு அந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளவர்லாம் தடவின்னு முட்டையில் தடவின்னு எண்ணெயில் விட்டுட்டுங்க. நல்லா இருக்குது. சூப்பர். எம்மி 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 அதேடு சாதிச்சிட்டோம் மாறா. கேஎஃப்சி சிக்கன் நல்லா மொறுமொறுன்னு நல்லா வந்துருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சூப்பர்.